Numbers chapter 22 verse 3 to 6. இந்த பகுதியினுடைய பின்னணி என்னவென்றால், இஸ்ரவேல் மக்கள் மோவாப் தேசத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அந்த மோவாபின் ராஜா அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நிச்சயமாக தோற்று போக போகிறோன்னு சொல்லி. அல்லேலூயா. எதிரி நம்ம பார்க்கும்போதே அவனுக்கு தெரியும் தோற்று போயிடுவான்னு. என்ன கைத்தட்ட மாட்டீங்க? அல்லேலூயா. பிசாசுக்கு நம்மளை பார்க்கும் போதே தெரியும். நல்லா கைத்தட்டுங்களேன். அவன் தான் தோற்று போக போகிறான். ஏன்னா சிலுவையில் ஏற்கனவே ஆண்டவர் அவன் தலையை நசுக்கிட்டார். அப்போ அவன் டைரக்டாக வந்தால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரு சூழ்ச்சியை செய்கிறான். பாலாக் என்ற ராஜா ஒரு சூழ்ச்சியை செய்கிறான். என்ன சூழ்ச்சினா, இந்த பீலயாம் என்று சொல்லப்படுகிற இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு 50% கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஆண்டவரையும் யூஸ் பண்ணிப்பார், அந்த பழைய மெத்தடையும் யூஸ் பண்ணிப்பார். இந்த ஒரு கள்ள தீர்க்கதரிசியை பயன்படுத்தி எப்படியாவது இஸ்ரவேல் மக்களை சபிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சியை அவன் செய்கிறான். அதே போல தான் இந்த காலவேளையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாக பிசாசு பலவிதமான சூழ்ச்சிகளை செய்திருக்கலாம், இப்பொழுது கூட செய்து கொண்டிருக்கலாம். நன்றாக இந்த பகுதியை கவனித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த சூழ்ச்சி நடக்கிறது கொஞ்சம் கூட தெரியாது. சூழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது, ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தான் கை தட்டலாமா ஆண்டவருக்கு? உங்களுக்கு எனக்கு விரோதமாக பிசாசு பலவிதமான சூழ்ச்சிகளை அவன் செய்து கொண்டிருக்கலாம், இன்னும் செய்ய முயற்சி பண்ணலாம். ஆனால் இந்த காலவேளையில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிங்கன்னா நல்லா கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இஸ்ரவேல் மக்களை சபிக்கணும்னு சொல்லி வர்றான். ஆனா அவன் வாயை திறக்கும் போது அந்த சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் எதிரி உங்களுக்கு தீமையை செய்யணும்னு விரும்புகிறான். அந்த தீமையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நன்மையாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. எப்பொழுது? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். யூ வில் நாட் பி ஷேக்கன் when. எப்பொழுது நீங்களும் நான் அசைக்கப்படுவதில்லை? முதலாவதாக, நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாறும் பொழுது. ஒரு மனிதன் ஆண்டவர் அண்டை வந்து, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், உமது இரத்தத்தினாலே என்னை சுத்திகரியும், என்னை புது மனுஷனாக மாற்றும், உம்மை நான் ஆண்டவராக தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லும் போது நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாறுகிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் இஸ்ரவேல் தான். ஹல்லேலூயா. அப்போ எப்படி நாம் அசைக்கப்படுவதில்லை என்று பார்க்கும் பொழுது 3 முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கலாம். அந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் அசைக்கப்படாததுக்கு முதலாவது காரணம், அவர்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். நாம் உலகத்தோடு கூட ஒத்து போக முடியாது. நீங்கள் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லும் போது ஆமேன் ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. நாம் உலகத்தோடு கூட ஒத்து போக முடியாது என்று சொல்லும் போது ஆமேன் கொஞ்சம் பலன் கம்மியான மாதிரி இருக்குது. நாம் உலகத்தோடு கூட ஒத்து போக முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி
ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உங்களுக்காக எனக்காக மரித்து உயிரோடு எழுந்து உங்களுக்காக எனக்காக மறுபடியும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் சொந்தமல்ல, என் இயேசுதான் சொந்தம். இந்த உலகம் சொந்தமல்ல, என் இயேசுதான் சொந்தம். இந்த மண்ணும் சொந்தமல்ல, இந்த பொன்னும் சொந்தமல்ல, இந்த உலகம் சொந்தமல்ல, என் இயேசுதான் சொந்தம். நான் கேட்கிறேன் கேட்கிறேன், அவர் சத்தத்தை கேட்கிறேன். நான் உணர்கிறேன் உணர்கிறேன், என் இயேசுவை உணர்கிறேன். நான் பார்க்கிறேன் பார்க்கிறேன், என் இயேசுவை பார்க்கிறேன். அவர் வருகிறார் வருகிறார், சீக்கிரம் வருகிறார். இந்த உலகம் சொந்தமல்ல, என் இயேசுதான் சொந்தம். இந்த உலகம் சொந்தமல்ல, என் இயேசுதான் சொந்தம். இந்த உலகம் சொந்தமல்ல, இந்த பொன்னும் சொந்தமல்ல, இந்த உலகம் சொந்தமல்ல, என் இயேசுதான் சொந்தம். ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். John chapter 15 verse 18 and 19. John chapter 15 verse 18 and 19. நல்ல கவனிங்க. நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகம் உங்களை பகைச்சா என்ன சொல்லணும்? அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலன்னா தான் டேஞ்சர். ஹல்லேலூயா. நம்மளுடைய தத்துவம் வித்தியாசமான ஒரு தத்துவம். பிரியமானவர்களே, எல்லாரும் உங்க பைபிளை தூக்குங்க, தூக்கி சொல்லுங்க. பைபிள் எடுத்துட்டு வராதவங்க அடுத்த வாரம் பைபிளை எடுத்துட்டு வரவும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என்னுடைய வாழ்க்கை இந்த வேத புஸ்தகத்தின் மீது, இந்த வேத புஸ்தகத்தின் மீது அடிப்படையாக வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய தத்துவம், என்னுடைய வாழ்க்கையின் தத்துவம் இந்த வேத புஸ்தகத்தை சார்ந்ததா இருக்கிறது. கீழே வச்சுட்டு ஆண்டவர் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. உலகத்தினுடைய தத்துவம் என்ன? ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். எப்படியாவது மேலே வந்துடணும், பை ஹுக் ஆர் க்ரூக் ஐ ஷுட் கம் அப். அதுதான் உலகத்தினுடைய தத்துவம். எப்படியாவது ஏதாவது ஒரு ஏமாற்று வேலையை செய்து எப்படியாவது நான் முன்னேற வேண்டும், எப்படியாவது என்னுடைய லக்கை அடைய வேண்டும். அதுதான் உலகத்தினுடைய தத்துவம். நான் ஒரு ஃபுட்பால் வீரன். காலேஜ் படிக்கும்போது ஃபுட்பால் ரொம்ப பைத்தியமாக இருப்பேன். அப்போது நாங்கள்லாம் ஃபுட்பால் விளையாடும் போது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருந்தார். அவர் பேர் மரடோனா. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபேமஸானவர், மிகவும் புகழ் பெற்றவர். அர்ஜென்டினா டீமை வேர்ல்ட் கப் ஜெயிக்கும்படியாக செய்தவர். அவரை பல விதத்தில் புகழ்வார்கள். ஆனால் ஒரு மேட்ச்சில் நடந்த காரியம் என்ன தெரியுமா? இங்கிலாந்துக்கும் அர்ஜென்டினாக்கும் மேட்ச் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மரடோனா என்று சொல்லப்படுகிறவன் கோல் கீப்பர் பக்கத்தில் வரும்போது கையை வச்சு குத்திட்டான். பாலை குத்துனா பால் உள்ளே எங்கே போயிடுச்சு? கோல் உள்ளே போயிடுச்சு. ரெஃப்ரி அதை பார்க்காம கோலுன்னு கொடுத்துட்டார். கோலுன்னு கொடுத்ததுனால இன்னொரு கோல் அடித்து அர்ஜென்டினா ஜெயிச்சிருச்சு. மேட்ச் முடிஞ்ச பிறகு அவரை கேட்டாங்க, என்ன நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன திரும்ப சொன்னார்? ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்ட்டார். யாருடைய கரமா?
பண்ணது ஏமாத்து வேலை, பண்ணதை பண்ணிட்டு ஹேண்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய கரமா. ஒருவேளை அவர் அந்த மேட்சை ஜெயிச்சிருக்கலாம், ஏமாத்திருக்கலாம். ஆனால் டெலிவிஷன் கேமராவில் அழகாக படம் பிடிச்சி போட்டால் இன்றைக்கும் அவரை அந்த கோலை ஏமாற்றி அடித்தான்தான் உலகம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய லக்கை அடைவதற்கு நாம் பயன்படுத்துகிற அணுகுமுறைகள் என்ன? வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. இதுதான் வேதத்தினுடைய தத்துவம், இதுதான் வேதத்தினுடைய பிலாசபி. நாம் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்ற வேளையிலே நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதுதான் உலகத்தின் தத்துவத்துக்கும் நம்முடைய தத்துவத்துக்கும் வித்தியாசம் உண்டு பிரியமானவர்களே. இன்னொரு தத்துவம், உலகம் என்ன சொல்லுது? யாராவது உனக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செஞ்சா நீ என்ன பண்ணு? அவன் ஒரு அடி அடிச்சா நீ என்ன பண்ணும்? ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி கொடுக்கிற அடியில திரும்பி எந்திரிக்க கூடாது. அது உலகத்தினுடைய தத்துவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒரு கன்னத்தில் அரைஞ்சா என்ன பண்ணுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அடுத்த கன்னத்தை காமிக்கணும். அல்லேலூயா. சிலுவையில் ஆண்டவர் தொங்கும் போது என்ன சொன்னார்? பிதாவே இவர்களை மன்னியும். வேத வசனம்லாம் நல்லா நமக்கு சூப்பராக தெரியுது. இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். உலகம் சொல்லுகிறது பழிவாங்க என்று சொல்லி, ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீ மன்னி என்று சொல்லி. அல்லேலூயா. வித்தியாசத்தை பாருங்க பிரியமானவர்களே. இன்றைக்கு உலக தத்துவம் என்ன? இன்னொரு தத்துவம் என்னன்னா, எல்லாமே நான் தான், நான் 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 நான். இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக ஒரு ட்ரெண்ட் வந்திருக்குது. செல்ஃபோனில் அவங்களே அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அது பேர் என்னவா? செல்ஃபியா. என்னவா? செல்ஃபியா. செல்ஃபியில் அது செல்ஃபிஷு. அதை போட்டுட்டு லோட் பண்ணுறது. இன்றைக்கு நாம் யாரை நாம் பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம்? ஃபேஸ்புக் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக யாரை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நாம் செய்த காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது ஆண்டவரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு எல்லாமே நம்மளை சார்ந்து தான் இருக்கு. இட்ஸ் ஆல் அபவுட் மீ. நம்ம பாட்டு பாடுறோம், இட்ஸ் ஆல் அபவுட் யூ ஜீசஸ். இயேசுவை எல்லாமே உம்மை குறித்து தான் என்று பாட்டு பாடுகிறோம். ஆனால் எல்லாமே நம்மை குறித்து தான் இருக்குது. அதான் உலகத்தின் தத்துவம். ஆண்டவருடைய தத்துவம் என்ன? எல்லாமே நம்மை குறித்து அல்ல, எல்லாமே மற்றவர்களை குறித்து. ஹல்லேலூயா. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்ல? ஒரு புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுமா? ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள். இன்னொரு இடத்துல சொல்றார், உன்னை போல பிறனை நேசிக்கணும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை போல மற்றவங்களை நேசிக்கணும். அப்படி நேசிங்கன்னா இந்த சேரெல்லாம் காலியாக இருக்காது. ஹல்லேலூயா. சொல்லவும் வச்சிருவீங்க, மாட்டியும் விட்டுருவீங்க. அப்படி நேசிங்கன்னா, மற்றவங்களை நம்மை போல நாம் நேசிப்போமானால் 3வது ஆராதனைக்கு நீங்கள் வந்து அவங்களோட கூட உட்கார்ந்துருப்பீங்க. இன்னும் அலையிலையா வர மாட்டேங்குது. ஒரு சர்வீஸ் வரதே பெரிய விஷயம். அதுலேயும் சில பேர் மெசேஜ் டைமில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் சாபம் போட மாட்டோம். அல்லேலூயா. லேட்டாக வந்தாலும் ஆசீர்வதிப்போம். டைமுக்கு வர்றது உங்களுடைய பொறுப்பு. நம்மை போல நாம் பிறரை நேசிப்போமானால் 3வது சர்வீஸில் கிறிஸ்துவை அறியாதவங்களை கொண்டு வந்து நம்ம உட்கார வைப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடியுமா? முடியாதா? நான் விசுவாசிக்கிறேன், 3 ஆராதனையிலும் 1000 ஆத்துமாக்கள் நிரம்பி வழியும். 4வது ஆராதனை ஆங்கில ஆராதனையிலும் 1000 ஆத்துமாக்கள் நிரம்பி வழியும் சொல்லி நல்ல விசுவாசத்தில் கைத்தட்டுங்களேன். எப்போ நிரம்பி வழியும்?
நாம் நம்மை யோசிப்பதை சற்று தள்ளி வைத்துவிட்டு, ஆண்டவரே எனக்காக நான் ஜெபம் பண்ண போதும், என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணது போதும், இனிமே நான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், மற்றவங்களுக்கு நன்மை செய்வேன், அவங்களை எப்படியாவது உன் பக்கத்தில் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. அதுதான் உலகத்துக்கும் நமக்கும் இருக்கின்ற வித்தியாசம். பிரியமானவர்களே, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கலாம். முதலாவது, Deuteronomy 14 verse 2. சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார் என்று தமிழ் பைபிளில் போட்டிருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, the Lord has chosen you to be his treasured possession. இப்போ நீங்க ஆண்டவருடைய பொக்கிஷம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருடைய விலையேற பெற்ற பொக்கிஷம். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை படிக்கலாம். 21ஆம் அதே அதிகாரம் 14:21. தானாய் இறந்து போன ஒன்றையும் புசிக்க வேண்டாம். போதும், நிறுத்துங்க. செத்து போனதை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அதான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த கட்டளை. இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியாக சில பேர் இன்னும் செத்து போன காரியங்களை தங்களுடைய ஆவிக்குள்ளே வரும்படியாக விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எதன் மூலமாக? டிவியின் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, செல்போன் மூலமாக, பலவிதமான காரியங்கள் மூலமாக தவறான காரியங்களை தங்களுடைய ஆவிக்குள்ளே வரும்படியாக இடம் கொடுத்து விடுகிறார்கள். அப்படி அந்த செத்துப்போன காரியங்கள் உள்ளே வரும் பொழுது அது என்ன செய்கிறது என்றால், நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனை அது அழித்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய கரத்திலே ஜீவன் உள்ள வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. செத்து போனதை நம்ம இனி சாப்பிடக்கூடாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பெரியாத்திடல் கூட்டங்கள் நாங்கள் நடத்துவோம். எத்தனை பேர் பெரியாத்திடல் கூட்டங்களுக்கு வந்திருக்கிறீங்க? டேடி நடத்தின கூட்டங்களுக்கு பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த கூட்டத்தில் ஆவியும் அனலுமாய் இருக்கும். ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்வார். எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் நல்லா பாட்டெல்லாம் பாடி கிட்டார்லாம் வாசித்த பிறகு வயிறு நல்லா பசிக்கும். உடனே என்ன பண்ணுறது? மியூசிக் குரூப் எல்லாம் அப்படியே தனியாக போயிடுறது. எல்லாம் மீட்டிங் முடித்த பிறகு தான், பாதியில் இல்லை. மீட்டிங் முடிஞ்ச பிறகு எல்லாம் வர வேலை போய் ஒரு கையேந்தி பவனில் போய் உட்கார்றது. உட்கார்ந்து இருக்கிறது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறது. ஃபுல் பேட்டிங், வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து படுத்தா அடுத்த நாள் காலையில் உலக மகா யுத்தம் வயிற்றில் ஆரம்பிக்கும். ஏன் ஆரம்பிக்கும்? தவறான சாப்பாடை சாப்பிட்டுட்டு வந்தா கல்ஃப் வார் தான் ஆரம்பிக்கும். அதே போல் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தவறான காரியங்களை ஆவியிலே அனுமதித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ஆவிக்குரிய பேதி உண்டாயிட்டு இருக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு. ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, செத்து போனதை இனி பார்க்காத, இனி சாப்பிடாத. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நான் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நம்முடைய ராஜா சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா. சந்தேகமா இருக்கா? நல்லதான் அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அசைக்கப்படாமல் இருக்கணும்னா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். ரெண்டாவதாக அவர் நம்முடைய ராஜாவாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம். என்னாகும் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம்
அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நல்ல ஒரு ராஜாவின் கம்பீர சத்தம் நமக்குள்ளே இருக்கணும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இவ்வாறாக சொல்கிறது, he has been proclaimed their king. அப்படின்றா அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜரீகத்துக்குள்ளாக ஆளுகைக்குள்ளாக இருக்கின்றார்கள். பழைய காலத்துலலாம் ஒரு ராஜா கிட்ட போய் ஒருத்தர் பேசும்போது அவர் வாயிலிருந்து வர முதலாவது வார்த்தை என்ன? ஒரு ராஜா கிட்ட போய் பேசணும்னா, ராஜாவே வாழ்க, என்ன சொல்லுவாங்க? இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க? மை லார்ட், மை லார்ட். அப்படின்னா என்ன? என்னை ஆளுகை செய்பவரே. இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ராஜாவாக நாம் சொல்வோமானால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் அவருக்கு உரிமை உண்டு. நான் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? சில பேர் பார்க்குறது பார்த்தா உரிமையெல்லாம் இல்லை, எனக்கு தான் உரிமை. நம்ம ஒரு பாட்டு பாடணும். என்ன பாடணும்? ஆரம்பிக்கும் போது இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் எங்கள் ஒரு கையை உயர்த்தி தான் பாடலாமே. இயேசுவே இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் மூடங், நாவு யாவும் போற்றிடும் எங்கள் இயேசுவே ஆண்டவர். கையை உயர்த்துறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு தெரியுமா? ஒரு அர்த்தம் என்னன்னா, நம்ம கையை உயர்த்தும் போது ஆண்டவரே நீங்க தான் ராஜான்னு சொல்றோம். அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க தான் என் வாழ்க்கையின் முழு ஆளுகை செய்கிறவர். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கையை உயர்த்தும் போது அவரை நேசிக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்கள், இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் சோதித்து பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் அவருக்கு உரிமை உண்டா, அல்லது ஒரு சில பகுதிகளை நமக்கென்று வைத்துக் கொள்கிறோமா? நம்முடைய ஐம்புலன்கள், நம்முடைய சரீரம், நம்முடைய சிந்தை, நம்முடைய வார்த்தைகள் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறதா? எல்லாவற்றிலும் அவருக்கு ஆளுகை உண்டு. ஹல்லேலூயா. அது நம்முடைய ஃபைனான்சஸாக இருக்கலாம், நம்முடைய படிப்பாக இருக்கலாம், நம்முடைய பிஸ்னஸாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் அவருக்கு ஆளுகை உண்டு. ஏனென்றால் நாம் சொல்லுகிறோம் அவரை ஆண்டவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எல்லாரையும் நம்ம கன்சல்ட் பண்றோம். ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா குடும்பத்தில் பெரியவங்களை போய் கேட்குறோம் இல்லையா? ஆமென். வாலிபர்கள் நாங்களாம் அப்படி கேட்குறதெல்லாம் இல்லை, நாங்களே எல்லாத்தையும் முடிச்சிடுறோம். அப்போ அந்த பெரியவர்களுடைய வார்த்தை தான் என்ன வார்த்தை? கடைசி வார்த்தை. பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா தீர்மானங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தை கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஒரு திருமணமான தம்பதியார் 50 வருஷம் நல்ல சண்டை சச்சரவு இல்லாமல் மிகவும் சமாதானமாக திருமண வாழ்க்கையை நடத்தினாங்க. அந்த சமுதாயத்தில் இருந்தவங்க எல்லாரும் இவங்களை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கணும். 50 ஆண்டுகள் ஒரு சண்டை கூட போடுறத பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அந்த தம்பதியார், வயதான தம்பதியாரை முன்னாடி கூட்டு வந்து எல்லாரும் அவங்களுக்கு மாலைலாம் போட்டு கேக்கெல்லாம் வெட்டி ஹாப்பி ஆனிவர்சரிலாம் பாடி எல்லாரும் அவங்கள மகிழ்விச்சாங்க. எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு இந்த வயதான பெரியவர் அந்த தாத்தா கிட்ட போய் ஒரு சிலர் பேசணும். ஐயா, கண்டிப்பாக உங்கள்கிட்ட நாங்கள் பேசியே ஆகணும். எப்படி ஐயா நீங்கள் இந்த 50 ஆண்டுகள் ஒரு சண்டை கூட போடாமல் இவ்வளோ அமைதியாக நீங்கள் குடும்பம் நடத்துனீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், திருமண நாளிலே நாங்கள் உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்தோம். என்ன தீர்மானம் ஐயா? எல்லா தீர்மானங்களிலும் என்னுடைய வார்த்தை தான்
கடைசி வார்த்தையாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்தோம். உடனே எல்லாரும் யோசித்தாங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கேட்டார், ஐயா அது என்ன வார்த்தை? என் மனைவி என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமான்னு சொல்லுவேன் அப்படின்னு. புரிஞ்சுதா? இன்றைக்கு ஆண்டவர் அப்படிதான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே இதை ஓகே பண்ணுங்க, ஆண்டவரே இதை சரி பண்ணுங்க, ஆண்டவரே ஆசீர்வதியும் சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம கேட்கிறோம். நான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உனக்கு போதித்து முடிங்க வசனத்தை, உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அவர் ஆலோசனை தேவனாக இருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம ஆலோசனை கேட்கறது இல்லை. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ராஜா, இயேசு நம்முடைய வாழ்க்கையின் ஆளுகை செய்வார் என்றால் எல்லா தீர்மானங்கள், அது உங்களுடைய திருமணமாக இருக்கலாம், உங்க பிசினஸாக இருக்கலாம், உங்க படிப்பாக இருக்கலாம், உங்க எதிர்காலமாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் அது ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய கொடையின் கீழே நீங்க வந்துட்டீங்க. இனிமே உங்க வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமானது அல்ல. இனிமே என் வாழ்க்கை எனக்கு சொந்தமானது அல்ல. ஏனென்றால் அவர் தம்முடைய இரத்தத்தினால உங்களை நீ மீட்டெடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மனுஷனை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோமா அல்லது ஆண்டவரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்கள் ஏன் அசைக்கப்படவில்லை? ஆண்டவர் அவங்களுடைய ராஜாவாக இருந்தால். நன்றாக சரித்திரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ராஜா இல்லாத வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. என்னைக்கு ராஜா வேணும்னு கேட்டு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினாங்களோ அன்னைக்கே பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா ஆண்டவரை ராஜாவை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. குழப்பங்கள், கொந்தளிப்பு எப்போ வந்துச்சு? எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கிறார்களா? மூன்றாவதாக, இஸ்ரவேல் மக்கள் ஏன் அசைக்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்கள் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்தவர்களாக இருந்தார்கள். என்னாகும் 25ஆம் அதிகாரம் 1-3 படிக்கலாம். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. பாருங்க, ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்யப்பட்ட மக்கள் யாரு சொல்லுங்களேன்? இஸ்ரவேல் மக்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருக்கும் என்ன பண்ணாரு? உடன்படிக்கை செய்த தேவன். அப்போ அவங்க உடன்படிக்கையை மீறாத வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கிற வரைக்கும் எதிரிகள் அவங்கள ஒன்றும் செய்ய முடியல. இதே நீங்கள் பழைய ஏற்பாட்டு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த கட்டளையெல்லாம் செய்யி, இதன்படி செய்யி, இதன்படி நட, என்னுடைய உடன்படிக்கைக்கு உண்மையாயிருன்னு சொல்லுகிறார். நீ உடன்படிக்கைக்கு உண்மையாக இல்லாமல் போவாய் என்றால் நான் உன்னை சிதறடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் செய்த காரியம் நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாதவர்களாக இருந்தார்கள். நினைக்கும் போது ஆண்டவரை தேடுவார்கள், மற்ற நேரத்தில் வேற தேவர்களை தேடுவார்கள். அதனால் நீங்கள் சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் உலகம் முழுக்க அவர்கள் சின்ன பின்னமாக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? உடன்படிக்கையை மீறினது நிமித்தமாக. என்ன சொல்ல வருகிறேன் பிரியமானவர்களே? என்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால சுத்திகரியும், உம்மை நான் ஆண்டவராக தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லும் பொழுது அன்றைக்கு நாம் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரோடு உடன்படிக்கை செய்கிறோம்? சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரோடு கூட நாம் உடன்படிக்கை செய்கிறோம். அந்த உடன்படிக்கையை எதில் நம்ம உறுதிப்படுத்துகிறோம்? ஞானஸ்தானத்தில் உறுதிப்படுத்துகிறோம். அதுதான் 1 பேதுரு
3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அல்லேலூயா. ஞானஸ்நானத்தில் என்ன சொல்லுகிறோம்? இனி உலகம், மாமிசம், பிசாசு, இச்சை இவை எல்லாவற்றையும் வெறுத்து இயேசுவுக்காக மாத்திரம் வாழ்வேன் என்று ஒப்பு கொடுக்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் ஞானஸ்தானம் எடுத்ததே கம்ப்ளீட்டாக மறந்துடுறாங்க. எப்படி சில பேர் கல்யாணம் ஆனதே மறந்துடுற மாதிரி. இதில் வேற பெருமையாக சொல்லிக்கிறது மேரிட் பேச்சுலரா. முன்னாடி வரும்போது என்ன சொல்றீங்க? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் காப்பாற்றவும் உயிரெடுக்காமல் இருக்க வாக்கு கொடுக்குறேன். இனிமேல் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு வேர்டு. மரணம் வரைக்கும் உடன்படிக்கை பண்ணுகிறோம், பிறர் முகம் பாராமல் உனக்கே உண்மையாக இருப்பேன்னு சொல்லி. ஆனால் நாம் ஆண்டவரோடு கூட செய்கிற உடன்படிக்கை நித்தியமான உடன்படிக்கை. ஹல்லேலூயா. நல்லா தான் ஒரு கைத்தட்டு கொடுங்க ஆண்டவருக்கு. இந்த உடன்படிக்கை மரணத்தோடு முடிந்து போய்விடும். ஆனால் ஆண்டவரோடு கூட செய்கிற உடன்படிக்கை நித்தியமாக ஒரு நாள் அவரோடு கூட நாம் என்றென்றைக்கும் வாழப்போகிறோம் பிரியமானவர்களே. அப்படி நித்திய வாழ்க்கைக்கு செய்த உடன்படிக்கையை எப்படி நாம் மீற முடியும் பிரியமானவர்களே? உடன்படிக்கையை நாம் மீறும் பொழுது அதற்கு விளைவுகள் உண்டு. When you break the covenant, there are consequences that you have to face. ஆண்டவரோடு கூட செய்த உடன்படிக்கையை நாம் மீறுவோமானால் அதனுடைய பிரதிபலனை நான் அனுபவிக்க தான் வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் அது சாதாரண உடன்படிக்கை அல்ல, அது நித்தியமான ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவர் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. உடன்படிக்கையை மீறும் பொழுது பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. அப்படியும் சில சமயங்களில் பாதுகாப்பு கொடுக்கிறார். உடன்படிக்கைக்குள்ள இருக்கும் போது தான் பாதுகாப்பு. சங்கீதம் 91 என்ன சொல்லுகிறது? 1ஆம் வசனம் சொல்லுங்க மனப்பாடமா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நன்றாக புரிந்து கொள்ளுங்க, அந்த மறைவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். அந்த மறைவை விட்டு அந்த நிழலை விட்டு என்றைக்கு நீங்க காலை எடுத்து வச்சு உலகத்துக்கு பின்பதாக போறீங்களோ அந்த ப்ரொடெக்ஷன் உங்களை விட்டு விலகிரும். எதிரி அதுக்கு தான் காத்துட்டு இருக்கிறான். எப்போ இவன் காலை வெளியே எடுத்து வைப்பான், எப்போ இவனை அடிக்கலாம், எப்போ இவளை அடிக்கலாம்னு சொல்லி அவன் காத்து கொண்டிருக்கிறான் பிரியமானவர்களே. அந்த உடன்படிக்கையிலே நாம் உறுதியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. சமீபத்தில் நடந்த சம்பவம், இஸ்ரவேல் மக்களுக்கும் அமாஸ் தீவிரவாதிகளுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இந்த அமாஸ் தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா, ராக்கெட் மிசைலை இஸ்ரேலுக்கு நேராக அனுப்பினாங்க. அந்த மிசைல், அந்த ஏவுகணை குண்டு வந்து வெடிக்க போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். இதை பார்த்த உடனே அதை தடுக்கும்படியாக இஸ்ரேல் மக்கள் இங்கிருந்து அதை இன்டர்செப்ட் பண்ணும்படியாக, அதை தடுக்கும்படியாக ஒரு மிசைல் அனுப்புகிறாங்க. 3 செகண்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியுமாக எப்படியாவது இந்த குண்டை தடுக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியுமாக தடுப்பு ஏவுகணை இஸ்ரவேல் மக்கள் அனுப்புறாங்க. அதை எப்படியாவது முறியடிச்சிடணும்னு, அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. சூழ்நிலையை பார்க்கும் பொழுது எப்படி தோணுது? எதிரி ஜெயிச்சிட்டான். உங்க சூழ்நிலை இந்த காலவேளை நீங்க பார்க்கும்போது நீங்க யோசிக்கலாம், எதிரி பிசாசு ஜெயிச்ச மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நடந்த சம்பவம் என்ன? இஸ்ரவேல் ராணுவம் எல்லாருக்கும் அலர்ட் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் வெளியே வந்துருங்க, அவங்க வீட்டை விட்டு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை விட்டு எல்லாரும் வெளியே வந்துருங்க, இந்த ஏவுகணை இந்த குண்டு வெடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது திடீரென நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கடல்ல இருந்து ஒரு பலத்த காற்றை வர பண்ணினார். அந்த மிசைல் அப்படியே திருப்பி கடல் பக்கமாக கொண்டு போய் விழ செய்தார். இவ்வளவுதான் கைத்தட்ட ஆண்டவருக்கு. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை
தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் அவர் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நேச்சுரலான இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் இவ்வளவு யுத்தம் பண்ணுவாருன்னா, தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து உயிரோடு எழுந்த உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு யுத்தம் பண்ணுவார். நல்லாதான் கைத்தட்டுங்கள் ஆண்டவருக்கு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த காலவேளையிலே நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுமே இல்லை. நீங்க செய்ய வேண்டிய காரியம் அவருடைய உடன்படிக்கைக்கு நீங்க உண்மையாக இருக்க வேண்டும். நீங்க செய்ய வேண்டிய காரியம் உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவருக்கு உரிமை கொடுத்து அவருக்கு ஆளுகை கொடுக்க வேண்டும். நீங்க செய்ய வேண்டிய லேசான காரியம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி நீங்க வாழும் பொழுது நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு எதிராக ஒரு வழியாக வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரதர், மந்திரம் பண்ணிட்டான் பிரதர், ஜெபம் பண்ணுங்க. எத்தனை மந்திரம் உங்களுக்கு விரோதமா பண்ணாலும், எத்தனை தந்திரம் உங்களுக்கு விரோதமா பண்ணாலும், நீங்க ராஜா விட்டு பிள்ளை மாதிரி நீட்டா இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு அழுகுறோம்? ஏன் இன்னைக்கு பயப்படுறோம்? உள்ள இருக்கிறவரை நம்ம சரியா அறிஞ்சு கொள்ளவில்லை. அவர் பெரியவராக இருக்கிறார். ஒரு வார்த்தையை சொல்லி உலகத்தை உண்டாக்கின தேவன். அவர் ஒரு விரலை நீட்டினா போதும், செங்கடல் 2ஆக பிளக்கும். ஹல்லேலூயா. இந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன். பேலேயாம் சபிக்கணும்னு வர்றான், இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக செய்யணும்னு வர்றான். என்னெல்லாம் விரோதமாக செய்யணும் வந்தாலும் அத்தனை சாபத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே சத்ரு உங்களுக்கு விரோதமாக வரலாம், ஒருவேளை மக்கள் உங்களுக்கு விரோதமாக சாபங்களை விடலாம். ஆனா அத்தனை சாபங்களையும் இந்த காலவேளையிலே ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆண்டவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை புயல் வரலாம், எத்தனை பிரச்சனை வரலாம், எத்தனை போராட்டம் வரலாம், ஆனா அதெல்லாம் முடியும் போது நீங்க கம்பீரமா நின்னுட்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா. No one can shake you because greater is he that is in you than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். அதனால உங்களை யாரும் அசைக்க முடியாது. சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னத்தில் மலைகள் மெழுகு போல உருகி போகும். இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணின தேவன் இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பார்க்கல, அவ்வளவுதான். அவர் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். சத்ரு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அவர் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயம் நம்முடையது. இந்த காலை வேளையில் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். Hallelujah. என்னுடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? உலகத்தோடு ஒத்து போய் விட்டேனா? உலகத்தின் தத்துவத்தை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேனா? அப்படி இருக்குமானால் இந்த காலவேளை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் அப்பா, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் அவருக்கு ஆளுகை உண்டா, அல்லது ஒரு சில பகுதிகளை மாத்திரம் நாம் நமக்கென்று வைத்துக் கொள்கிறோமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே.
எல்லாவற்றையும் இலவசமாக கல்வாரி சிலுவையிலே விரித்த கரத்தோடு தொங்கும் பொழுது அவருக்கென்று அவர் ஒன்றுமே வைத்துக் கொள்ளவில்லை. He gave it all on the cross. எல்லாவற்றையும் கொடுத்த தெய்வத்துக்கு நாம் ஏன் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க கூடாது? இந்த காலை வேளை நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? ஒப்பு கொடுக்காத இடங்கள் இருக்குமானால் மனம் திரும்பி ஒப்பு கொடுப்போம். அவர்கிட்ட மண்டாடி மன்னிப்பு கேட்போம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அவரோடு கூட செய்த உடன்படிக்கை நீ மறந்து விட்டாயா? ஒரு இடத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து கேட்கிறாரு, என்னை விட்டு நீ மற்ற தேவர்களை வணங்குவதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் அதே கேள்வி ஆண்டவர் நம்ம கிட்டையும் கேட்கிறார். இன்னைக்கு என்னை விட்டு உலகத்துக்கு பின்பதாக போறதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டாய் மகனே, மகளே? ஒப்பு கொடுக்கலாமா? அன்பின் தெய்வம், இரக்கமுள்ளவர், நீடிய சாந்தமும் பொறுமையும் தயவும் உள்ளவர், 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவருக்கு விரோதமாக நாம் எப்படி காரியங்களை செய்ய முடியும்? பிரியமானவர்களே, சிலுவையிலே தொங்குகின்ற காட்சி நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வரட்டும். இந்த காலவேளை நாமே ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, மறுபடியும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்ன சுத்திகரிங்க. உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாமல் இருந்து விட்டேன் ஆண்டவரே. ஞானஸ்தானம் எடுத்ததை கூட நான் மறந்துட்டு உலகத்துக்கு பின்னாடி நான் போயிட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்கன்னு சொல்லாமா? Thank you Jesus. Thank you Jesus. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருமாற்றுமே, உருவாக்குமே என்னை. 2 கரங்களை உயர்த்தி சொல்லாமா? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருமாற்றுமே, சொல்லாமா? உருவாக்குமே என்னை உருமாற்றுமே, உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருமாற்றுமே, உருவாக்குமே என்னை உருமாற்றுமே. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உமது ஆளுகைக்குள்ளாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். உடன்படிக்கைக்கு நான் உண்மையா இருப்பேன்ப்பா, கடைசி வரைக்கும் நான் உண்மையாக இருப்பேன். ஆண்டவரே, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாம் இந்த காலவேளையிலே. ஹல்லேலூயா. ஓ துராமா மாமா மாமா ஷதராமா துராமா மாமா மாமா. ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம இருந்தா இந்த காலவேளையில சொல்லுங்க, இயேசப்பா என் இருதயத்துல வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, உமது ரத்தத்தால் என்ன சுத்திகரிங்கன்னு சொல்லி ஒரு சிறிய ஜெபத்தை முழுமையாக செஞ்சு பாருங்க. இயேசப்பா உங்க தெய்வமாக மாறுவார். ஓ இயேசப்பாவின் கொடையில் கீழே நீங்க வந்துருவீங்க. அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. பிரியமானவர்களே, Thank you Jesus. ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இதுவரைக்கும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லி சொல்றவங்க, உங்களுக்கு ஒரு தருணம் நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இயேசப்பா உங்களுக்காக தான் இறங்கி வந்தார். உலகத்தை படைத்த கடவுள் உங்களுக்காக தான் ரத்தத்தை சிந்தினார், உங்களுக்காக தான் உயிரோடு எழுந்தார், உங்களுக்காக தான் மறுபடியும் வரப்போகிறார். இதை நீங்க உணர்ந்து, இயேசப்பா என் பாவங்களை மன்னிங்க, இயேசப்பா உமது ரத்தத்தால் என்ன சுத்திகரிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. இருக்கிற இடத்துல ஒரு புதிய வாழ்க்கை தருவார்.
அப்படி யாராகிலும் இந்த காலை வேளை இந்த ஆலயத்தில் இருப்பீர்களானால் நான் சொல்ற ஜெபத்தை எனக்கு பின்னாடி சொல்லுங்க. பரலோக பிதாவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும். ஏசப்பா, உம்முடைய இரத்தத்தினால என்னை சுத்திகரியும். இன்று முதல் உம்மை ஒரே தெய்வமாக, ஒரே ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் இதயத்தின் உள்ளே வாரும், இயேசுவின் நாமத்திலே ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலே உங்க சூழ்நிலைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். விசுவாசத்தோடு நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, சத்ரு உமது பிள்ளைகளுக்கு விரோதமாக பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உமது வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வலிமையை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க. அவைகள் ஒன்றும் ஆண்டவரே எங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஓ, உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கிலும் எங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவராக இயேசு பெரியவராய் இருக்கிறார். ஓ துரா மாமா 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 ஷதரதர மாமா 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 மாமா. ஹல்லேலூயா. உமது வார்த்தையிலே சொல்லுகிறீங்க, உனக்கு எதிராய் ஒரு வழியாக வருவார்கள், ஆனால் 7 வழியாக ஓடி போவார்கள். சத்ருடைய சேனைகள் இந்த காலை வேளையில் தகர்க்கப்படுவதாக உமது வார்த்தையை அறிக்கை செய்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லும் இல்லை. உமது பிள்ளைகள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள் என்ற வார்த்தை இந்த காலவேளை நாங்கள் கூறுகிறோம். அப்பா, எல்லா சூழ்நிலைகளும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிற தேவன், என் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொன்ன தேவன், சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், இந்த காலவேளையிலே சத்துருக்களுக்கு முன்பதாக உமது பிள்ளைகளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக. எல்லா தடைகளும் எல்லா சாபங்களும் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போவதாக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். அப்பா, உமது பிள்ளைகளை உமது கரத்தினாலே இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிப்பீராக. உமது முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. தூர தேசத்திலிருந்து வருகின்ற நற்செய்தி அது ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும் என்று சொன்னது போல இந்த காலை வேளையிலே உமது சந்தோஷத்தினால, உமது ஆசீர்வாதங்களால, உமது பொக்கிஷங்களால் உமது பிள்ளைகளை நிரப்புவீராக. எங்க கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்து எங்கள் ஓட்டத்தை முடித்து அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள வர்ற தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். உயிர் தெழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.